Happy Sabbath Church. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். It's a great privilege that God has given me to share the word of God with you all. உங்கள் எல்லாரோடும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். I have been to Madurai many times. மதுரைக்கு நான் பல முறை வந்திருக்கிறேன். But never imagined that God will have a day for me to preach here also. ஆனால் இந்த திருச்சபையில் இன்று நான் பிரசங்கிப்பேன் என்று நினைக்கவில்லை. தேவன் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். I bring greetings from the Amazing Facts India team to you all. அமேசிங் ஃபேக்ட்ஸ் இந்தியா குழுவின் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். And I also like to thank the church pastor and the concerned authority for giving this privilege. இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் போதகருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். And I hope and pray that many are watching us through online also. இந்த நாளின் ஆராதனையை ஆன்லைன் வழியாகவும் அநேகர் பார்க்கிறீர்கள் என்று நான் அறிவேன். As today you can see, my sermon is Smell Yourself. இந்த நாளிலே நமது தியானத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் உங்களையே முகர்ந்து பாருங்கள். So the sermon is very unique, the title. இந்த செய்தி ஒரு மிகவும் சிறப்பான ஒரு செய்தி. I'm not going to ask which soap you took bath, that's why I'm telling you to smell yourself. I'm not going to ask that. எந்த புஸ்தகத்திலிருந்து நான் பேச போகிறேன் என்று உங்களுக்கு நான் கேட்கப் போவதில்லை. I'm not going to ask to smell the person who is sitting beside you. அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கிற நபரை முகர்ந்து பாருங்கள் என்று நான் சொல்லப் போவது இல்லை. But the end of the sermon, ஆனால் இந்த செய்தியின் முடிவிலே we will understand we need to smell ourselves instead of smelling others. நாம் மற்றவர்களை முகர்ந்து பார்ப்பதற்கு பதிலாக நம்மை நாமே முகர்ந்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் கடைசியிலே நாம் புரிந்து கொள்வோம். The world is blessed with so much of precious noses that they can smell the food before it's cooked. இந்த உலகத்தில் ஏராளமான ரோஜா மலர்கள் இருக்கின்றன. இந்த ரோஜா மலர்களை பார்க்கும் பொழுது நமக்கு அதை முகர்ந்து பார்க்க வேண்டும் என்று தோன்றும். We are good at smelling other things, but we are not good at smelling ourselves. பாருங்களேன், பல நேரங்களில் மற்றவர்களை நாம் அதிகமாக மோப்பம் பிடிப்போம், நம்மை நாமே நாம் நிதானித்து பார்ப்பது இல்லை. And I just want to ask one question, where he says, what is the important part of the service in the church? திருச்சபையில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க விரும்புகிறேன். திருச்சபையில் மிகவும் முக்கியமான ஆராதனையின் முக்கியமான பகுதி எது? Is it the prayer? ஜெபமா? Is it a witness? அல்லது சாட்சி சொல்லுவதா? Is it a sermon? அல்லது பிரசங்கமா? Or is it a song? அல்லது பாடலா? எது ஒரு ஆராதனையில் மிக முக்கியமானது? Everybody has their own opinion on answer to that. இப்படி கேட்டால் ஆளுக்கு ஒரு பதில் நாம் வைத்திருப்போம். But for me, I see the very important part of the service of the church is when one person in the church recommit his life to Jesus and tell yes to Jesus when he comes to church. என்னுடைய கருத்து என்னவென்றால், ஆலயத்துக்கு வரக்கூடிய ஆண்டுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு மறுபடியும் ஒப்பு கொடுப்பார் என்றால், அந்த ஆராதனையில் தன்னை மறுபடியும் தத்தம் செய்வார் என்று சொன்னால், அதுதான் அந்த ஆராதனையில் மிக முக்கியமான பகுதி என்று நான் சொல்லுவேன். Because the prayer, the witness, the sermon, the songs is all tied up to at least win one soul in the church. திருச்சபையில் பாடல்கள், ஜெபங்கள், பிரசங்கங்கள் இதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஆத்மாவை ஆண்டவருக்கு நேராக அர்ப்பணிப்பதற்கு வழிநடத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த எல்லாமே. For our study, we will study from the Luke chapter 15 verses 1 to 32. இந்த நாளிலே நமது தியானத்திற்குரிய வேத பகுதி லூக்கா 15வது அதிகாரம். And the first verse it says, then all the tax collector and sinner draw near to him to hear him. லூக்கா 15 முதலாம் வசனம் சொல்லுகிறது, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். We see here the sinners and the publicans or the tax collector, they all come just to hear him. இங்க வாசிக்கிறோம், ஆயக்காரர் பாவிகள் எல்லாரும் இயேசுவானவர் பேசுவதை கேட்பதற்காக கூடி வந்தார்கள். But sometime சில நேரங்களிலே we come to church, சில நேரங்களில் நாம் ஆலயத்துக்கு வருவோம், we don't come to hear God. நாம் ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்காக வருவதில்லை. Sometimes we come to meet our friends. எதுக்காக வர்றோம்? நம்முடைய நண்பர்களை பார்க்க வேண்டும் என்று ஆலயத்துக்கு வருகிறோம். Sometimes we come to give attendance. அல்லது சபையில் வந்துடணும், நான் இருக்கிறேன் என்று காண்பிக்க வேண்டும் என்று வருகிறோம். But sometimes it goes very bad that sometimes we just come to create problem or gossip. சில நேரங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்காக அல்லது பிறரை குறித்து புரணி பேசுவதற்காக கூட சில நேரத்தில் ஆலயத்துக்கு வருகிறோம். This verse 1
gives a very important message that they came just to hear the word of God. ஆனால் லூக்கா 15 முதலாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஏன் ஆயக்காரரும் பாவிகளும் வந்தார்களாம்? ஆண்டவருடைய வசனங்களை கேட்கும்படி வந்தார்கள். I hope you all have come here and people who are watching through online have just come to hear word of God, not me or not Pastor Das Kumar. இந்த நாளில் ஆலயத்தில் வந்திருக்கிறவர்களும் ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களும் நாங்கள் பேசுவதை அல்ல, ஆண்டவர் பேசுவதை கேட்க வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். We'll read verse 2. இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். Then he says, the Pharisees and scribes complained, saying, this man receiveth sinners and eat with them. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். Here we see the Pharisees and scribes. As we know, they were the rabbis of that time. அந்த காலத்தில் இருந்த இந்த பரிசேயர் வேதபாரகர் இவர்கள் எல்லாருமே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த காலத்தில். In other words, let us take them as example of the church members also. உதாரணத்துக்கு திருச்சபை விசுவாசிகளை நாம் எடுத்துக்கொள்வோமே. And they are telling Jesus, you are guilty. Guilty. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவதாக வைத்துக்கொள்வோம், இயேசுவே நீர் குற்ற உணர்வோடு இருக்கிறீர். Why you are guilty? ஏன் குற்ற உணர்வோடு இருக்கிறீர்கள்? Because you are eating with the sinners. நீங்கள் அந்த பாவிகளோடு சாப்பிடுகிறபடினாலே நீர் குற்றமுடையவராய் இருக்கிறீர். So this is an accusation that Jesus has to answer. பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் இயேசுவுக்கு எதிராக வைக்கப்பட்டது. அவர் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது இருந்தது. So my question, as we know from the Bible, Jesus has came to save not the righteous but for the sin and for the sinners and for the lost people. பைபிள்ல வாசிக்கிறோம், ஆண்டவர் நீதிமான்களை அல்ல பாவிகளை தொலைந்து போனவர்களை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. So these people who are the doctors of the word of God, they are accusing him that you are eating with the sinner. ஆனால் இயேசுவின் காலத்தில் இருந்த வேதபாரகர் எல்லாரும் என்ன குற்றம் சுமத்தினார்கள் என்றால், இயேசுவானவர் பாவிகளோடு புசிக்கிறார் என்று குற்றம் சுமத்தினார்கள். In other way, Jesus did not came for the people who drink fruit juice, who eat salad, who eat vegetarian food. Jesus did not came for them. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சைவ உணவு சாப்பிடுகிறவர்களுக்காக அல்லது பழச்சாறு குடிக்கிறவர்களுக்காக சுத்தமான உணவு புசிக்கிறவர்களுக்காக வந்தார் என்று நாம் நினைக்கிறோமா? அப்படி அல்ல. But Jesus came for the people who are struggling with meat, struggling with alcohol, struggling with smoking in their life. Jesus came for them. உலகத்தில் அநேகர் குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், இப்படி அநேக தீய பழக்கங்களில் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். If Jesus was in our time, he would have not, if it was Sabbath, he would have been here, but other time he would have been where the sinners are. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்பொழுது இருந்திருப்பார் என்று சொன்னால், ஓய்வு நாளே ஆலயத்தில் இருப்பார். ஆனால் மற்ற நாட்கள் என்ன செய்வார்? எங்கெல்லாம் பாவிகள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேடி செல்லுகிறவராக இயேசு இருந்திருப்பார். He will be found where there is people struggling with sin, who are caught up in sin. That places he will be found. யார் பாவத்திலே சிக்குண்டு கிடக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை சந்திப்பதற்காக இயேசு அவர் செல்லுகிறவராக இருந்திருப்பார். Verse 3. மூன்றாம் வசனம் பாருங்க. He spoke this parable to them. அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது. Who is them? அவர்கள் யார்? அவர்கள் is about the Pharisees and the scribes. பாருங்களேன், பரிசேயர்கள் மற்றும் அந்த வேதபாரகர்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். In other words, this the parable he is talking to the church member, not the outsiders. இந்த ஓமைகளை ஆண்டவர் யாருக்கு சொல்றார் அப்படின்னா, வெளியில் உள்ளவங்களுக்கு இல்லை, சபையில் உள்ளவங்களுக்கு அவர் சொல்லுகிறார். Not for the members who are inside but for the outside. அதாவது உள்ளே உள்ளே இருக்கிற விசுவாசிகள், வெளியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, உள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இந்த ஓமைகளை சொல்லுகிறார். As we know that three parables which are in this Luke 15. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 ஓமைகள் இருக்கின்றன. The first parable is about the lost sheep. முதலாவது ஓமை காணாமல் போன ஆடு பற்றி பேசுகிறது. The second is about the lost coin. இரண்டாவது ஓமை காணாமல் போன வெள்ளி காசு பற்றி பேசுகிறது. And third is about the lost son. மூன்றாவது ஓமை காணாமல் போன மகனை பற்றி பேசுகிறது. So when we see the first parable, முதலாவது ஓமையை நாம் பார்க்கும் பொழுது, we see a man having 100 sheep and he lost one, he went to search one. ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தன, அதிலே ஒரு ஆடு தொலைந்து போனது, அவன் அதை தேடி சென்றான். In other words, Jesus says 99 people, you be here wherever you want to be comfort.
I am going to search the person who is not in the church today. அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் 99 பேர் நீங்கள் பத்திரமா இருக்கிறீர்களா, இருங்கள், தொலைந்து போன அந்த ஒரு நபரை நான் தேடி செல்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். The sheep which was lost was also a part of the sheep before. தொலைந்து போன அந்த ஆடு ஏற்கனவே இந்த ஆட்டு கூட்டத்தில் தான் இருந்தது. And that sheep Jesus is searching. ஆகவே தொலைந்து போன அந்த ஆட்டை இயேசுவானவர் In தேடுகிறார். other words, one member of the church, he was the member of the church, but he's not today here. He's lost. அதாவது ஒரு விசுவாசி ஏற்கனவே சபையோடு தான் இருந்தார், இப்பொழுது அவர் இல்லை, அவர் தொலைந்து போய்விட்டார். Why did he leave the sheep? ஏன் அந்த மேய்ப்பன் மற்ற ஆடுகளெல்லாம் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி செல்கிறான்? Is it because he want to enjoy? அதாவது வெளியே தேடி செல்வது நிமித்தம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவர் நினைத்தாரா? Is it because he want to enjoy the worldly pleasures? அல்லது தொலைந்து போன அந்த தொலைந்து போன நபர் உலகத்தின் சிற்றின்பங்களை அவர் பெற வேண்டும் என்பதற்காக தொலைந்து போனாரா? Or he wants to spend more money and drink and do stuff like that? அந்த காணாமல் போன நபர் இந்த உலகத்தின் காரியங்களிலே மூழ்கி நான் சந்தோஷித்து மகிழ வேண்டும் என்பதற்காக அவர் தொலைந்து போனாரா? For me, the main reason he left the fold. ஏன் அந்த நபர், அந்த ஒரு ஆடு ஏன் தொலைந்து போனது, அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் Because he is not able to face the church members. அதாவது திருச்சபையில் மற்ற எல்லா விசுவாசிகளையும் அந்த ஒரு நபரால் சந்திக்க முடியவில்லை, அவங்க முகத்தை பார்க்க முடியல, அவர் தொலைந்து போகிறார். Because everybody knows that he is lost and he don't know how to come back. எல்லாரும் இவர் தொலைந்து போன நபர், இவருக்கு எப்படி திரும்ப வரணும்னு தெரியல என்று அநேகர் நினைக்கலாம். So the sheep is lost but don't know how to come back. இந்த தொலைந்து போன ஆடு எப்படி தான் திரும்பி வர வேண்டும் என்பதை அது அறியாமல் இருக்கும். The same situation with our church. There are members who are lost, who are not stopped coming to church. They know they are lost, but they don't know how to come back. அதே போல தான் இன்னைக்கு திருச்சபையின் நிலைமையும். திருச்சபையிலே காணாமல் போனவர்கள் அல்லது தொலைந்து போனவர்கள், அவர்களுக்கு எப்படி திரும்பி வர வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. If we want to work as a Christ work, we need to find the members who is not coming to a church for a long time. We need to find out where is he, what he is doing. That is the work of Christ. If we do that. கிறிஸ்து செய்த ஊழியம், அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? தொலைந்து போனவர்களை அவர் தேடினார். அதே போல தான் இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில் யார் வராமல் இருக்கிறார்கள், யார் தொலைந்து போயிருக்கிறார்கள், அவர்களை தேடுகிற ஊழியத்தை நாம் செய்தால் அதுதான் கிறிஸ்துவின் ஊழியம். So they are sometimes very sad. The person whom with you got baptized is not beside you today. Why? சில நேரங்களில் நம்முடைய ஆலயத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர் என் பக்கத்தில் இல்லையே, ஏன் அவர் இங்கே வரவில்லை என்று நம்ம என்ன செய்யணும்? தேடணும், அக்கறை காண்பிக்க வேண்டும். Just remember, he took 1 year back baptism, but where is he now? Is it beside you sitting? Where is he? ஒரு வருஷத்திற்கு முன்பாக அந்த நபர் ஞானஸ்நானம் எடுத்தாரே, அந்த அம்மா ஞானஸ்நானம் எடுத்தாங்களே, என் பக்கத்தில் தான் உட்காருவாங்களே, இப்போ அவர்கள் இல்லையே, ஏன் என்று எனக்கு நம்ம யோசித்திருக்கிறோமா? When one sheep is lost in this world, உலகத்தில் ஒரே ஒரு ஆடு தொலைந்து போயிருந்தாலும் கூட, this 99, இந்த 99 பத்திரமாக இருக்கிறது, ஒன்றுதான் தொலைந்து போயிற்று என்றாலும் they are busy. ஏன் இந்த 99 மற்ற அந்த தொலைந்து போன ஆடை கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்த 99 ஆடுகள் ரொம்ப அலுவல் மிகுந்தவர்களாக இருந்திருக்கலாம். Because they all are busy by themselves. They are not thinking of the person who stopped coming to church. பாருங்களேன், அந்த ஒரே ஒரு நபர் வரலையே அப்படின்னு நம்ம ஏன் தேடல் அப்படின்னா, நம்ம எல்லாரும் நம்ம வேலையில் பிஸியாக இருக்கிறோம், தொலைந்து போனவர் பற்றி நம்ம கவலை இல்லை. They are busy with women's ministry. நம்மளோட இந்த திருச்சபையில் children ministry, பெண்கள் ஊழியம், குழந்தைகள் ஊழியம் அப்படி பிஸியாக இருக்கிறோம். They are busy with youth ministry. வாலிபர் ஊழியம் என்று அதில் நம்ம அலுவல் மிகுந்தவர்களாக இருக்கிறோம். All are important ministry that the church needs. இந்த ஊழியங்கள் எல்லாம், குழந்தைகள் ஊழியம், பெண்கள் ஊழியம், வாலிபர் ஊழியம் எல்லாம் சபையில் முக்கியம்தான். But this is not only for the church. This all ministry is for the outsiders. பிரியமானவர்களே, இந்த ஊழியங்களை வெறுமனே திருச்சபைக்குள்ள மட்டும் செஞ்சுட்டு கூடாது, வெளியிலே இருக்கிறவர்களுக்காகவும் நாம் செய்ய வேண்டும். And verse 5 it says, and when he has found it, he lays his on his shoulder rejoicing. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. And this 99 sheep which were in the fold, இந்த 99 ஆடுகளும் அந்த ஆட்டு மந்தையிலே தான் இருந்தன. They were thinking, when the shepherd comes with the one sheep, அந்த 99 ஆடுகளும்
அந்த ஒரு மேய்ப்பன் அந்த தொலைந்து போன ஆட்டை கண்டுபிடித்து கொண்டு வந்த உடனே 99 ஆடுகளை நினைத்ததாம். They were thinking the shepherd has a rod in his hand. He will be beating nicely. Why you went away? Why you went away? He will be beating. They were thinking like that. 99 ஆடுகளை நினைச்சிருக்கலாம். மேய்ப்பன் கையில் ஒரு கோல் இருந்திருக்கும். தொலைந்து போன அந்த ஆட்டை பிடித்து அடித்து ஏன் தொலைந்து போனாய் என்று அவர் கண்டித்திருப்பார்னு சொல்லி மற்ற ஆடுகள்லாம் நினைத்திருக்கலாம். But they were shocked. ஆனால் இந்த மற்ற 99 ஆடுகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. Why? ஏன் தெரியுமா? Because the sheep is on the shoulder of the shepherd. ஏனென்றால் அந்த காணாமல் போன ஆடு எங்கே இருக்கான்? அந்த மேய்ப்பனுடைய தோளில் இருந்துச்சான். If someone comes to the church repenting, we as a church member should be with open arms, ready to accept him because he is the child of God now. He is on the shoulder of Jesus. ஒருவேளை ஒரு நபர் திருச்சபையிலுக்கு ஒரு நபர் பாவத்தில் விழுந்து போய் அவர் மனம் திரும்பி அவர் திரும்பவும் ஆலயத்துக்கு வருகிறார் என்றால் நாம் அவரை ஏற்றுக்கொள்வோமா? நம்ம ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுவோம். ஆனால் அப்படிப்பட்ட நபர் எங்கே இருக்கிறாரு? இயேசுவின் தோளிலே இருக்கிறார். We must learn to receive the broken youth and the church member who has lost, who are messed up. உடைந்து போன உள்ளங்களை, உடைந்து போன வாலிப பிள்ளைகளை, உடைந்து போன திருச்சபையின் விசுவாசிகளை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். This beautiful church is not for the saints, it is for the sinners. இந்த அழகான திருச்சபை பரிசுத்தவான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காகத்தான் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். Unless we show that divine love to a lost member of a church, they will never come back to the church. பிரியமானவர்களே, பாவத்தினால் தொலைந்து போன பிள்ளைகள், தொலைந்து போன திருச்சபையின் பிள்ளைகள், அவர்களிடத்தில் நாம் தெய்வீக அன்பை காட்டவில்லை என்று சொன்னால் தொலைந்து போனவர்கள் திரும்ப ஆண்டவரிடத்திலே வர முடியாது. The shepherd, when he has to go and find one sheep, அந்த மேய்ப்பன் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை அவன் போய் கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். he has to go back again long distance. அந்த மேய்ப்பன் ரொம்ப தூரம் தேடி அலைய வேண்டும். He has to face the challenges of the animals. பாருங்களேன், அப்படி தேடி செல்லும் பொழுது மிருகங்கள் இருக்கும். அந்த மிருகங்கள் எதிர்த்து வரும். அந்த சவாலை அவன் சந்திக்கணும். He has to face the challenges of snakes on the road. ஒருவேளை போகிற வழியிலே பாம்புகள் இருக்கும். அந்த சவாலையும் சந்திக்கணும். He has to go through the rough road. ரொம்ப கடினமான பாதை இருக்கும். அதையும் சந்திக்கணும். But he was willing to sacrifice all. He was willing to face all these challenges just to find one person. ஆனால் பாருங்கள், அந்த ஒரே ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மேய்ப்பன் எத்தனை சவால்களை அவன் சந்தித்தான். My question to each one of us. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கேள்வி என்னவென்றால், what sacrifice we are making to find one member of a church who is not coming நம்முடைய today? திருச்சபைக்கு வராத ஒரு நபரை கண்டுபிடிப்பதற்காக நீங்களும் நானும் என்ன தியாகம் செய்கிறோம்? The shepherd went back all long distance just to find one. What we are sacrificing? பாருங்களேன், அந்த மேய்ப்பன் தொலைஞ்சு போன அந்த ஒரே ஒரு ஆட்டுக்காக எவ்வளவு தூரம் தேடி அலைந்திருப்பான். அதே போல ஒரு ஆத்மாவுக்காக நாம் என்ன தியாகம் செய்கிறோம்? Are we sacrificing our time to talk to them? Are we sacrificing our time to visit and pray for them? அந்த தொலைந்து போன நபரை சந்திப்பதற்காக, அவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக, அவங்ககிட்ட பேசுறதுக்காக நம்ம நேரம் செலவழிக்கிறோமா? Just remember, this parable is for the Pharisees and scribes. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஓமையை ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? பரிசேயர்களுக்கும் வேதபாரகருக்கும் இயேசு சொன்னார். In response that you are guilty. இந்த பாடத்தை நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Second parable இரண்டாவது ஓமை is about the lost coin. அது எதை பற்றியது? காணாமல் போன காசு பற்றி ஓமை. Where is the coin lost? இந்த காசு எங்க தொலைஞ்சு போச்சு? Where is in the house? எங்க தொலைஞ்சு போச்சு? வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு போச்சு. When we see the Eastern type house, they don't have windows, only one room. They have very small houses. அந்த காலத்தில் இருந்த அந்த வீடுகளை பார்த்தால் ஒரு சின்ன வீடு தான், ஜன்னல்கள்லாம் இருக்காது, ஒரு சிறிய அறை, அதில் நிறைய பேர்லாம் இருக்க முடியாது. The lost coin represents the person who are lost in sin, but they don't know they are lost. அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் தான் காசு தொலைந்து போனது. தொலைந்து போன காசுக்கு தெரியாது நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு. அதே போல தான் ஆண்டவரை விட்டு விலகி போய் தொலைந்து போய் பாவத்தில் கிடக்கிற ஒரு நபருக்கும் தெரியாது நான் தொலைஞ்சு போயிட்டேன் என்று. The lost coin don't know that it was lost. காணாமல் போன காசுக்கு தெரியாது நான் காணாமல் போய்விட்டேன், தொலைந்து போய்விட்டேன் என்று அந்த காசுக்கு தெரியாது. And verse 8 it says, and what woman having 10 silver coins, if she loses one coin, does not light up the lamp, sweep the house, search careful until she finds. வசனம் 8 பாருங்க.
லூக்கா 15:8, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. And if you look into the Bible, the woman represents what? நம்ம பைபிளில் படித்தோம் அப்படின்னா ஸ்திரீ என்பது யாரை குறிக்கிறது? It represents சர்ச், சபையை குறிக்கிறது. So the coin is lost in the church. அப்போது காசு எங்கே தொலைஞ்சு போச்சு? சபைக்குள்ளேயே தொலைஞ்சு போச்சு. Very interesting. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது அல்லவா? It's like we can be in the church but still lost. என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் சபைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தொலைஞ்சும் போக முடியும். In other words, one more question, who dropped the coin? இல்லை, இன்னொரு கேள்வி, அந்த காசை தொலைத்தது யார்? யார் தொலைச்சா? The woman. அந்த பெண் தான் தொலைத்தாள், அப்படி தானே? In other words, church dropped the coin. இப்போ பாருங்களேன், அப்போ அந்த காசை தொலைச்சது யார்? சபை தான் தொலைச்சிருச்சு. So sometimes we are so occupied in church activities but we neglect the people getting lost. பல நேரங்களில் திருச்சபையின் காரியங்களில் ரொம்ப தீவிரமாக நம்ம இருக்கிறோம், தொலைந்து போனவர்களை குறித்து நாம் யோசிப்பதே கிடையாது. And here the woman uses two things to search the coin. இந்த ஊமையில் படிச்சிங்கன்னா அந்த காணாமல் போன காசை கண்டுபிடிப்பதற்காக அந்த பெண்மணி 2 காரியம் செய்கிறாள். She uses the light. ஒன்று என்ன செய்கிறான்? விளக்கை கொளுத்துறான். Then the broom to sweep. ரெண்டாவது அம்மா என்ன செய்கிறாங்க? வீட்டை பெருக்கிறாங்க. Light represents the word of God in a simple way. விளக்கு எதை குறிக்கிறது? ஆண்டுடைய வசனத்தை, நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், வசனத்தை குறிக்கிறது. In other words, why she is lighting the light after dropping the coin? இந்த அம்மா காசை தொலைச்சிட்டு ஏன் விளக்கு கொளுத்துறாங்க? If the church has lifted the word of God as is supposed to be, the church member would have not been lost. பிரியமானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் வசனத்தை உயர்த்தி பிடிப்போம் என்று சொன்னால் திருச்சபையில் யாரும் நினைச்ச மாட்டாங்க, காணாம போக மாட்டாங்க. Because we have failed to lift the word of God to the extent that we are supposed to lift. அந்த அம்மா தொலைச்சிட்டு அப்புறம்தான் விளக்க கொளுத்துறாங்க. என்ன அர்த்தம்னா, ஆண்டுடைய வசனத்தை நாம் எப்பொழுதுமே உயர்த்தி பிடித்திருப்போம் என்று சொன்னால் யாருமே தொலைய மாட்டோம். If the light was there, the coin would have not been lost. பார்த்தீங்களா, விளக்கு வெளிச்சம் எப்பவுமே இருந்துச்சு அப்படின்னா காசு தொலைஞ்சிருக்குமா? தொலைஞ்சிருக்காது. Now when she lit up the candle, இப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? தொலைச்சதுக்கு அப்புறம் விளக்கு கொளுத்துறாங்க. she has to put the light in the center or just every corner of the house. இப்போ இந்த விளக்கு இருக்கு, விளக்கை பொருத்தி இந்த அம்மா இப்போ எங்கே வைப்பாங்க? வீட்டின் நடுவில் வைப்பாங்களா, எங்கேயாவது ஓரத்தில் மூலையில் வைப்பாங்களா? விளக்கை she has to go every corner of the house. அவங்க என்ன செய்வாங்க? விளக்கை கொளுத்தி ஒவ்வொரு மூலையிலும் அந்த அம்மா தேடுவார்கள். In other word, இன்னொரு விதமாக சொன்னால், we cannot just keep the Bible here and say God is love, God will bless you. அதாவது நம்ம வசனத்தை ஆலயத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டவர் இங்கே இருக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சா? Sometimes this word has to hit the every corner, every sin of individual that they are facing with. பாருங்களேன், அந்த விளக்கை கொண்டு ஒவ்வொரு மூலையிலும் அந்த பெண்மணி தேடினது போல ஆண்டுடைய வசனம் நம்முடைய ஒவ்வொரு இருதயத்திலும் அது என்ன செய்யும்? கிரியை செய்யும். Every corner of the house, the word has to be penetrated, the light has to be penetrated. அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அந்த விளக்கு வெளிச்சம் சென்றது போல நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த வசனம் கிரியை செய்ய வேண்டும். This word is not just to say God is love. The Bible is not just for that. அதாவது தேவன் அன்பாக இருக்கிறார் என்று மட்டும் வேதம் சொல்லவில்லை. We need to use to give the message on dress, give the message on health, give the message on jewelry. Every aspect of our life has to be touched. ஆடையை குறித்து, ஆரோக்கியம் குறித்து, ஆபரணங்கள் குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளை குறித்தும் ஆண்டவருடைய வசனம் என்ன செய்கிறது? நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. If it does that, then only the youth will know or the members will know the truth from the light. And they will not be lost. இந்த விளக்கு வெளிச்சம் நம்ம எல்லாரையும் சந்தித்தால்தான் நாம் தொலைந்து போக மாட்டோம், வாலிய பிள்ளைகள் தொலைந்து போக மாட்டோம் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். And here he says she swept the house. அந்த பெண்மணி இரண்டாவது என்ன செஞ்சாங்களா? வீட்டை அவள் பெருக்கினாள், சுத்தம் செய்தாள். Means in other words, she should be graceful and she should be merciful while sweeping the house. அந்த அம்மா வீட்டை பெருக்கும் பொழுது எப்படி பெருக்கியிருப்பாங்க? ரொம்ப மென்மையாக, தன்மையாக என்ன செஞ்சிருப்பாங்க?
அவங்க பெருக்கியிருப்பாங்க. அப்படி தானே? It's otherwise it's a grace of God that we need to show. அதாவது அந்த அம்மா பெருக்கும் பொழுது எவ்வளவு பொறுமையாக பெருக்கியிருப்பாங்களோ அது எதை காட்டுகிறது என்றால் தேவன் நம்மிடத்திலே காட்டக்கூடிய கிருபையை சுட்டி காட்டுகிறது. So in other words, if I give the broom to my son, he will be just sweeping here and there. If I give the broom to my wife, she'll sweep gently. ஒருவேளை பாருங்களேன், ஆண்கள் வீட்டை பெருக்கணுன்னா பெருக்குமாறு வச்சு ஒருவேளை கண்ணப்பின்னா பெருக்குவாங்க. பெண்கள் மிகவும் மெதுவாக மென்மையாக அவர்கள் பெருக்குவார்கள். In other words, if you don't know how to show the grace or the love of Christ, don't pick up the broom. பாருங்களேன், அந்த பெருக்குமாறு எடுத்து நாம் பெருக்குகிறோம் என்று சொன்னால், அதாவது குட்டி சேர்க்குறோம், ஆத்துமாக்களை குட்டி சேர்க்குறோம் அப்படின்னா அன்பு இல்லாமல் ஆண்டுடைய கிருபை இல்லாமல் நாம் அதை செய்யவே முடியாது. What is the function of the broom? ஒரு பெருக்குமாருடைய வேலை என்ன, விளக்குமாரோட வேலை என்ன? To cover the dust or to clean the dust. அது என்ன செய்யும்? அசுத்தத்தை எல்லாம் அழுக்கை எல்லாம் கூட்டி தள்ளுவது தான் பெருக்குமாருடைய வேலை. The coin might be covered with the dust of sin. அந்த காசு, காணாமல் போன காசு அந்த தூசி குப்பைக்கு அடியில் கிடக்கலாம். So we should show the love or the grace of God to people who are struggling with the sin and to remove that slowly. We cannot be hard on them. பார்த்தீங்களா, அந்த அசுத்தம் எல்லாம் அந்த காசை மூடிவிட்டது. அதே போல் உலகத்தில் இருக்கிற பாவங்களால் நமக்கு பிரியமானவர்கள், ஒருவேளை நம்ம சபையில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பாவங்களால் மூடப்பட்டு பாவங்களின் ஆழத்திலே அவர்கள் கிடக்கலாம். The coin is very close to the woman. அந்த காசு எங்கே தான் இருக்குது? அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் தான், அந்த வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ கிடக்கு. In other words, the church members are very close to the church. அதாவது என்ன அர்த்தம்னா, விசுவாசிகள் காணாமல் போன காசுன்னா விசுவாசின்னு வச்சுக்கோங்களேன், சபைக்கு பக்கத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் விசுவாசிகள். But still lost. ஆனாலும் சத்தியம் பக்கத்தில் தான் இருக்குது, சபை பக்கத்தில் தான் இருக்குது, ஆண்டவர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, ஆனாலும் தொலைஞ்சு போய் நாம் கிடக்கிறோம். We can be right now in the church but still lost. ஒருவேளை இப்போ கூட நம்ம சர்ச்சில் தான் இருப்போம், ஆனால் தொலைஞ்சு போய் தான் உட்காந்துருப்போம். There might be some people watching online or here, we don't know. If you are texting, being in the presence of God, you are lost. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம ஆலயத்தில் தான் இருக்கிறோம் அல்லது ஆன்லைனில் கவனிச்சிட்டு இருக்கலாம். நம்ம கவனிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு ஒருவேளை ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் தொலைந்து போனவர்கள் தான். I visited one church last Sabbath. I saw the sermon is outside. The young boy is playing video game. He is lost in the church, but lost. Don't know that he is lost. But போன வாரம் ஒரு ஆலயத்திற்கு நான் ஓய்வு நாளில் சென்று இருந்தேன். இங்கே பிரசங்கம் நடந்துகிட்ருக்கு. மேடையில் ஒரு பையன் உள்ளே உட்காந்து என்ன செய்கிறான், கேம் ஆடிட்டு இருக்கிறான் ஃபோனில். அந்த நிலைமை உண்மையில் எதை காட்டுகிறது என்றால் அவன் தொலைந்து போய்விட்டான் என்பதை சுட்டி காட்டுகிறது. You can be in the church but still be lost. பிரியமானவர்களே, நம்ம ஆலயத்தில் இருக்கலாம், அதே சமயத்தில் தொலைந்து போனவர்களாகவும் நாம் காணப்படலாம். So what's the quality of the light? That it penetrates every corner. பிரியமானவர்களே, அந்த வீட்டின் எல்லா மூலைகளுக்கும் ஊடுருவி சென்றதே அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினுடைய சிறப்பு என்ன? So my question, like, how was the coin found? பிரியமானவர்களே, இப்போ என்னுடைய கேள்வி, அந்த காசு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? The coin has one particular character. அந்த காசுக்கு ஒரு குணாம்சம் இருக்கிறது. That if you put a light on it, it will shine. அந்த காசு மேலே ஒளி வெளிச்சம் பட்டது என்றால் அந்த காசு என்ன செய்யும்? பிரகாசிக்கும். In the same manner, if the word of God is lifted up or lighted up in the hearts of the people, they will automatically shine. அதே போல தாங்க ஆண்டவருடைய வசனம் தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களில், ஜனங்களின் இருதயங்களிலே ஆண்டவருடைய வசனம் பட்டது என்று சொன்னால் அந்த ஜனங்கள், அந்த வசன வெளிச்சத்தை பெற்ற ஜனங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க ஆரம்பிக்கும். Yes, the word of God has to be lighted in the members' heart every day, every Sabbath, so that they may be lighted up. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனம் என்ற விளக்கை, வெளிச்சத்தை அநேக இருதயங்களிலே நாம் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றினால் அவர்கள் பிரகாசிப்பார்கள். The coin can be in the room, but unless the light goes, it cannot be found. பாருங்களேன், காணாமல் போன காசு வீட்டுக்குள்ளே தான் கிடக்கும். ஆனாலும் வெளிச்சம் படவில்லை என்றால் காசை கண்டுபிடிக்க முடியாது. அதே போல தான் வசனம் அநேகருக்கு போகணும். அந்த வசனத்தை கொண்டு போகிற வேலையை நாம் செய்யணும். And also we need to remove everything or every distraction that makes the coin lost. பாருங்களேன், அந்த காசு தொலைஞ்சு போச்சு, ஏதோ அழுக்கெல்லாம் மூடி கிடக்கு.
என்னென்ன காரியங்கள் நாம் தொலைந்து போவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலக வேண்டும். There are many parents who come to the pastor and say, my son is not coming to the church, he is lost, we say. அநேக பெற்றோர்கள் வந்து சில நேரம் பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, என் பையன் ஆலயத்துக்கு வரதில்லை, என்னுடைய மகன் ஆலயத்துக்கு வரதில்லை, அவன் தொலைஞ்சு போயிட்டான், ஆண்டவர் விட்டு தூரமாக போய்விட்டாள் என்று சொல்லி அநேகர் புலம்புவார்கள். And like this woman, we should not stop praying or searching for a child unless we found it in the church. இந்த பெண்ணை போல இந்த பெண் என்ன செய்தா? அந்த காசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவள் முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். அதே போல ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்கள், பழகினவர்கள், நம்ம குடும்பத்தில் யாராவது தொலைஞ்சு போயிருக்காங்களா, அவங்களை கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம நினைச்ச கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. Many parents lost the battle because they say he is like that, he will never change, and they gave up, and that's the place we lost the battle. அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து, உறவுகளை குறித்து சோர்ந்து போயிட்டாங்க. அவ்வளோதான், இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இவளை திரும்ப ஆண்டவர்கிட்ட கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். We cannot restore our family members unless we put some effort to find them or to search for them. காணாமல் போன நம்முடைய குடும்பத்தாரை, நண்பர்களை, உறவினர்களை நாம் திரும்ப கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் முயற்சி செய்யணும். அந்த பெண் பாருங்க, விளக்கு கொளுத்தினா, வீட்டை பெருக்கினா, முயற்சி எடுத்தால், நாம் முயற்சி எடுக்காத பட்சத்தில் யாரையும் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தவே முடியாது. There are many members in the church, they are just waiting word of God to be reflected in their hearts so they can shine for Jesus. பிரியமானவர்களே, இன்னைக்கு சபையிலும் சரி, நம்ம சுற்றிலும் சரி அநேகர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வசனம் என்ற வெளிச்சம் அவர்கள் இருதயங்களிலே பட வேண்டும். அப்படி பட்டுவிட்டால் அவர்கள் ஆண்டவருக்காக பிரகாசிப்பார்கள். The last parable, மூணாவது கடைசி ஓமை. and this is the parable which everybody knows, even the person who never read the Bible in his life knows this parable. இந்த மூன்றாவது ஓமை எல்லாருக்கும் நல்லா தெரியும். பைபிளை படிக்காதவங்களுக்கும் இந்த ஓமை, இந்த கதை நல்லா தெரியும். Because this is so popular parable. ஏனென்றால் இந்த மூன்றாவது கதை மிகவும் பிரபலமான கதை. The prodigal son. அது என்ன கதை? கெட்ட குமாரன், ஊதாரி மைந்தன். The verse 11 it says, a certain man has two sons. 11ஆம் வசனத்தில் லூக்கா 15:11 வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். And the younger one of them said to his father, Father, give me portion of the good that falls to me. So he divided them and he gave. 12ஆம் வசனம், அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். As we all of us know, the wealth is not passed to the children unless the father dies. அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு தெரியும் தகப்பன் சாகிற வரைக்கும் சொத்துக்கள் எங்கே போகாது? பிள்ளைகளுக்கு போகாது. In other words, this young boy is telling, it would have been better my father would have died and I have got the money. ஒருவேளை இந்த இளைய மகன் நினைச்சிருக்கலாம், எங்க அப்பா சீக்கிரம் செத்தாருன்னா எனக்கு சொத்தெல்லாம் கிடைச்சிரும் நினைச்சிருக்கலாம். The story is about the ownership and the control. இந்த கதை எதை பற்றியது என்றால், அதாவது ஒரு தகப்பனுக்கு இருக்கிற உரிமை மற்றும் கட்டுப்பாடு குறித்து அந்த கதை பேசுகிறது. And when you see the verse 12, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, the younger of them said to his father, Father, give me. இளைய மகன் என்ன கேட்டான்? அப்பா, ஏன் சொத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டான். அப்படிதானே? But here if you see the response of this the question the son asked, please, he did not use the word please, he just says give me. பாருங்களேன், இந்த மகன், இளைய மகன் அப்பாட்ட போய், அப்பா தயவு செய்து அப்படின்னு சொன்னானா? தயவு செய்துலாம் அவன் சொல்லவே இல்லை. And he also did not realize there is nothing that he has done that he is asking to give him. அதாவது அப்பா கிட்ட போய் இவன் கேட்கணுன்ற அளவுக்கு இவனுக்கு ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. அப்படி தானே இளைய மகனுக்கு? It's all about telling God give me all the talents and that we don't deserve also we are asking and misusing that. பாருங்களேன், அவனுக்கு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அதே போல தான் நாமும் ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்கறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் தேவன்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோம். There are many talents that we don't deserve, that even though the God has given to us. நாம் தகுதி அற்றவர்களாக இருந்தாலும் கூட தேவன் நமக்கு எல்லாமே கொடுக்கத்தான் செய்கிறார். So here we see he gets his money. பாருங்க, அந்த இளைய மகன் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வாங்கி கொள்ளுகிறான். Verse 13 he says, and he went, and not many days after the
younger son gathered all together, journey far country, they wasted his position with the prodigal. 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். The son lives to a far country. இந்த பையன் என்ன செய்யறான்? இளைய மகன் தூரமான இடத்துக்கு போய் விடுகிறான். Represents a life of self-serving. அதாவது தன்னுடைய சுயத்தை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நோக்கி அவன் சென்றான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The verse towards the end he says he wasted every position what he had. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், ஆஸ்திகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? அவன் அழித்து போட்டான். The same with us. அதே போல தான் நம்முடைய நிலைமையும். Whatever the God given talents, if we don't use in the right way, we are wasting instead of ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள் இவை எல்லாவற்றையும் சரியாக நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்ம எல்லாவற்றையும் அழித்து போடுகிறோம். And this young boy, instead of under father guidance, is trying to take control of his own life. பாருங்க, இந்த இளைய மகன் அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இல்லாமல் இவன் கட்டுப்பாடு போடுகிறான். அப்பா கிட்ட எனக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவன் கண்ட்ரோல் பண்றான். So the same way, if you are living without Jesus, we are just wasting our life. நாம் அதே போல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணாக்குகிறோம். You may have talent of music, you may have talent of recording, but if you are without Jesus' guidance, you are wasting our life. ஒருவேளை நமக்கு இசை வாசிக்கிற, பாடல் பாடுகிற திறமை இருக்கலாம், இந்த வீடியோ ஷூட் பண்ணுகிற திறமை எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணாக்குகிறோம். We may pray, God give me this talent, that talent, but if you are not using it, you are wasting it. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இந்த தாளந்து வேணும், அந்த தாளந்து வேணும்னு கேட்கலாம், ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் அது ஆண்டவருக்காக பயன்படுத்தாமல் போய்விட்டால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? Verse 14. வசனம் 14 பாருங்க. But when he had spent all, there arose a severe famine in that land, and he began to be in want. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. When he has wasted all his wealth, he was in want. பாருங்களேன், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிச்சிட்டான். இப்போ அவனுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. You cannot depend or you cannot trust the friend who has taught you how to waste your life. நம்ம வைத்திருக்கிற பணம், பொருள் இதை நம்பினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம்? வீணாக்குகிறோம். Where is the person when you end up in jail because you were caught in drugs? The person who taught you how to take drugs is not to be found now. பாருங்களேன், சில நேரங்களில் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்கள் சில நேரத்தில் அவங்க எங்கே கிடப்பாங்க? ஜெயிலில் கிடப்பாங்க. ஆனால் அதை விற்றவன் அவன் வெளியில் இருப்பான், அதை பயன்படுத்தினவன் உள்ளே இருப்பான் ஜெயிலில். Where is the person who taught you how it's okay to drink and smoke? Where is that? He cannot be found. ஒருவேளை குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் இந்த காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் அவங்க சில நேரம் கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் விற்றவன் அவன் எங்கேயோ இருப்பான். The same with the son. His all friends taught him how to waste the money, but when the problem come, there was nobody. அதே போல தான் பாருங்களேன், இந்த இளைய மகன் அவன் காசு வச்சிருந்தப்போ எல்லா நண்பர்களும் கூட இருந்தார்கள். பணமெல்லாம் செலவழிந்த பிற்பாடு நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு போய்விட்டார்கள். Where are the people who taught you to waste your time? பாருங்களேன், நம்முடைய ஆஸ்தியெல்லாம் நேரத்தை எல்லாம் வீணாக்கின பொழுது கூட இருந்தவர்கள் கடைசியில் நினைச்ச மாட்டாங்க, எல்லாம் செலவழிஞ்ச பிறகு கூட இருக்க மாட்டாங்க. Where are the people who said it's okay to tell lie? அதெல்லாம் பொய் சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னவர்கள் இப்பொழுது எங்கே? Where are they? அவர்கள் எங்கே? They cannot be found. At the end of the day, you alone has to face all these things. பார்த்தீங்களா, பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கூட இருப்பாங்க. ஆனால் பணம் இல்லை, செலவழிந்து விட்டது என்ற நிலை வரும்பொழுது அந்த நாளின் கடைசியில் நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. Verse 15. 15ஆம் வசனம். He says, and then he went and joined himself to a citizen of a country, and he sent him into a fields of feed of swine. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். 15ஆம் வசனம். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். He went to a citizen. அவன் அந்த ஊரில் ஒரு நபர்கிட்ட போகிறான். And he did not ask for the work. அந்த The Bible does not say that. இளைமகன் போய் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கல. He just sent him to the pig. அவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த எஜமான் பன்றிகளை மேய்க்கிற வேலைக்கு அனுப்பினான். So we see here, before I go further, I just want to tell something about the pig. இங்கே நம்ம மேற்கொண்டு படிப்பதற்கு முன்பதாக பன்றிகளை பற்றி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். Pig, they extract gases twice a day. Gas. They release gas.
poisonous gas. ஓகே, இந்த பன்றிகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 2 தடவை அது நச்சுத்தன்மை உள்ள வாயுவை அது வெளியேற்றும். And the smell is very bad. அந்த நாற்றம் ரொம்ப மோசமாக இருக்கும். When you are around the pig, you cannot escape the smell that pig produces. அந்த பன்றிகளின் பக்கத்தில் இருக்கும் பொழுது அது விடக்கூடிய அந்த வாயுவை நம்மால் முகர்ந்து பார்க்காம இருக்க முடியாது. And nobody would like to be around the pigs. அப்படிப்பட்ட நாற்றம் வரும் பொழுது யாருமே பன்றிகள் பக்கத்தில் இருக்க விரும்ப மாட்டோம். But this boy end up staying along with the pig. ஆனால் கடைசியில் அந்த இளைய மகனுடைய நிலைமை பாருங்கள், பன்றிகள் கூட்டத்தில் தான் அவன் போய் இருக்க நேரிட்டது. We as Adventists, we are so far away from the pork shop, but this man is with the pig now. இந்த மனிதன், இந்த இளைய மகன் தன் தகப்பனை விட்டுட்டு தூர தேசத்தில் இருந்தான். கடைசியில் இப்போ எங்கே போய் மாட்டிக்கிட்டான்? பன்றிகள் கூட்டத்தில் சிக்கி கொண்டான். So he was in the pit of a pig. பார்த்தீங்களா, அந்த பன்றிகள் கூட்டத்தில் இவன் ஒருவனாக காணப்படுகிறான். That pit was very important pit. அந்த பன்றி கூட்டம் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் இவனுக்கு. Why? Because it's a place to teach him and he has to learn. ஏனென்றால் அந்த இடத்துல தான், பன்றிகள் கூட்டத்தில் மத்தியில் தான் இந்த இளைய மகன் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருந்தன. Pit is a place where his heads get clear. அந்த இடத்துல தான், அந்த பன்றி கூட்டத்தின் மத்தியில் தான் இவனுக்கு புத்தி தெளிந்தது என்று வாசிக்கிறோம். Where he start to reflect. அங்கே தான் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். Is a place where self-awareness take place. அங்கே தான் அவனுக்கு தன்னை குறித்த ஒரு விழிப்புணர்வு உண்டாகியது. The smell of the pig is the smell of ourselves. அந்த பன்றியின் நாற்றம் தான் நம்முடைய நாற்றம். Verse 17. 17ஆம் வசனம் பாருங்க. When he was with the pig, eating the pig food, verse 17 says, but when he came to himself. 17ஆம் வசனம் பாருங்களேன். அந்த வசனம் சொல்லுது, பன்றிகள் கூட்டத்தில் இருந்த பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். He came to himself means before verse he was lost, he was not in his mind. இப்போதான் அவனுக்கு உணர்வு உண்டாகிறது. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி அவனை செஞ்சுட்டான், தொலைஞ்சு போயிட்டான். He started realizing, தன்னோட நிலையை அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். My father has many servants. என்னுடைய அப்பாவுக்கு எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். He has plenty of food. அங்கே அப்பா வீட்டில் ஏராளமான உணவு இருக்கிறது. He says, verse 18, he says, I'll arise. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் எழுந்து I'll go to my father. என் தகப்பனிடத்திற்கு போவேன். Verse 18, he says, I'll tell my father I have sinned against you. என் அப்பாவிடத்தில் சென்று, தகப்பனே, உமக்கு பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். I am not worthy to be your son. உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. Please make me a servant. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன். As this boy was smelling himself when he was in the pig pit. பாருங்களேன், இந்த மகன், இளைய மகன் பன்றிகள் கூட்டத்தில் கிடந்தப்போ அந்த பன்றிகள் நாற்றம் இவனுக்கும் ஒட்டி கொண்டது. So that's why my sermon was smell yourself. அதனால தான் இன்னைக்கு என்ன தலைப்பில் படிச்சுட்டு இருக்கிறோம், உங்களையே முகர்ந்து பாருங்கள். But when we smell our own spiritual condition, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நம்ம கொஞ்சம் முகர்ந்து பார்த்தோம் என்றால், we smell so many things in the world, but we don't smell our spiritual condition, our sinful life. பாருங்களேன், இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ காரியங்களை முகர்ந்து பார்த்துருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமையை நாம் முகர்ந்து பார்ப்பதே இல்லை. When the boy started smelling himself, he said, I cannot be in this situation anymore. இந்த இளைய குமாரன் அந்த பன்றி கூட்டத்தில் இருக்கிற அந்த நாற்றத்தை அவன் அனுபவித்து கொண்டிருந்த பொழுது, ஐயோ, இனிமேல் இங்கே இருக்கவே முடியாது என்று அவன் உணர்வடைந்தான். He started reflecting what bad mistake he has done, how sinful he was. தான் செய்த குற்றங்கள் எல்லாம் அவன் யோசித்து பார்க்கிறான், எவ்வளவு உண்மையற்றவனாய் இருந்திருக்கிறேன் என்று நினைத்து பார்க்கிறான். And sometime the same situation with us, we need to smell our spiritual condition. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இளையகுமாரன் செய்தது போல நாமும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை சற்று மோப்பம் பிடிச்சு பார்க்கணும், என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி. This was the worst situation that he was in his life. அந்த இளையகுமாரன் தன் வாழ்க்கையிலேயே இருந்த மிக மோசமான நிலைமை அந்த பன்னி கூட்டத்தில் இருந்த நிலைமை தான். Sometimes the worst situation of your life is a beautiful time
to come back to God. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மோசமான நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நிலைமை தான் அழகான நிலைமை. ஏன் தெரியுமா? அந்த நிலைமையில தான் நம்ம மீண்டும் ஆண்டவரிடத்தில் வர முடியும். Sometimes it's best for us to get into trouble so that we can come to ourselves and see what mistakes we have done. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு பிரச்சனை வந்தால் தான் நாம் செய்த தவறு நமக்கு தெரியும். மீண்டும் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு அந்த பிரச்சனை ஒரு வாய்ப்பாக இருக்கும். Pig pit is a place where God makes sinners a saint. பார்த்தீங்களா? அந்த பன்றி கூட்டம் இருக்கிற அந்த இடம் தான் ஒரு பாவியை ஆண்டவர் பரிசுத்தவனாக மாற்றுகிற இடம். Pig pit is a very beautiful pit. பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் அந்த பன்னின்ற வார்த்தை ஒரு அசுத்தமான வார்த்தை நினைக்கிறோம். ஆனால் அங்கே தான் அந்த இளையகுமாரன் உணர்வடைந்து அந்த பாவியாக இருந்தவன் அந்த பரிசுத்தத்துக்கு நேராக கடந்து வந்தான். He says the worst day of your life is the best day of your life to come back to God. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நாள் மிக மோசமான நாளோ அந்த நாள் தான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு அழகான ஒரு நாள் என்பதை மறந்து விடாதீர்கள். The day you lost your job, the day you lost your relation, the day you were told that you are in cancer is the best day to recommit your life to God. என்றைக்கு நீங்கள் உங்களுடைய வேலையை இழந்தீர்களோ, என்றைக்கு நீங்கள் உங்களுடைய உறவினரை இழந்தீர்களோ, என்றைக்கு நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை இழக்கிறதாக நினைக்கிறீர்களோ அந்த நாள் தான் நீங்கள் மீண்டும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள். And further we see that verse 20, he arose and came to his father. 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் அவன் வந்தான். He came to his father. தன் தகப்பனிடத்தில் இளையகுமாரன் வருகிறான். And the father was searching for him long time. ஆனால் இந்த அப்பா ரொம்ப காலமாக இந்த இளைய மகனை தேடிக்கொண்டே இருக்கிறார். And when he was going to his father, இந்த இளைய மகன் தன் தகப்பனிடத்திற்கு சென்ற பொழுது he was smelling still as a pig. இன்னும் அந்த இளைய மகனுடைய உடையில அந்த பன்றி நாற்றம் இருக்கத்தான் செய்தது. Because he was staying with the pig pit. ஏனென்றால் அவன் பன்றிகளோடே கொஞ்ச நாள் வாழ்ந்து கொண்டிருந்தான். The father started hugging him and kissing him. பாருங்களேன், அப்படி அவன் வந்த பொழுது அந்த தகப்பனார் அந்த இளைய மகனை கண்டார், கட்டிப்பிடித்தார், முத்தம் கொடுத்தார். The father was telling. அப்பொழுது அப்பா சொன்னார், son was telling him. மகன் அப்பா கிட்ட சொல்றான், Father, don't come close to me, I smell very bad. அப்பா என் கிட்ட வராதீங்க, என் கிட்ட வந்தீங்கன்னா ஒரே நாற்றம் அடிக்கும். Don't come to me, I smell like a pig. என் பக்கத்தில் வராதீங்க, நான் பன்றி மாதிரியே நாற்றம் பிடித்தவன் என்று அவன் சொல்லுகிறான். But the father says, ஆனால் அப்பா அப்படி சொல்றத நினைச்சுக்குவோம். இப்போ அப்பா சொல்றார், I don't smell anything. I don't smell anything. I don't smell anything. எனக்கு எந்த நாற்றமும் அடிக்கவில்லை. So in the same manner, when we come to Christ will not look how sinful you are. He'll just receive you. பாருங்களேன், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது நீ நாற்றம் பிடித்தவன் என்று இயேசு நம்மை தள்ளிவிடுவதில்லை. நாம் இருக்கிற வண்ணமாகவே இயேசு நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். You may think, Lord, I am so sinful, I cannot come back to you, I cannot come close to you. Christ says, I don't smell anything, you are very simple and righteous for me. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நான் மிகவும் பாவியானவன், என்கிட்ட நிறைய பாவம் இருக்குது, மிகவும் நாற்றம் பிடித்தவன், உங்ககிட்ட என்னால் வர முடியாது ஆண்டவரே, நான் நீதிமான் கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த இருக்கிற அதே நாற்றம் பிடித்த நிலைமையிலேயே அவரிடத்தில் வர வேண்டும் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். If there is someone in the church or watching online, if you are struggling with this question, my life is so sinful, I have been drugs, I have done so many bad things, I cannot come to Christ. Come out of that situation, out that thought. Christ is willing to receive as you are. ஒருவேளை ஆலயத்தில் இருக்கிறவர்களோ அல்லது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களோ யாரானாலும் சரி, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இந்த போதை பழக்கம், இந்த அடிமைத்தனம் இதெல்லாம் சிக்கி கிடக்கிறேன், நான் எப்படி ஆண்டவர்கிட்ட வர முடியும், என்னால் முடியலையே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடம் வாருங்கள், உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள இரட்சகர் ஆயத்தமாக இருக்கிறார். As Christ is willing to receive the worst sinner into his fold. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் மோசமான பாவியையும் கூட தன்னுடைய மந்தையிலே சேர்த்துக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். In the same manner, the same love we should have the worst sinner who we know his life, what he has done in the past. Let us not look into that.
but just receive him in the church back. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம சபையில் உள்ள ஒரு நபர் அவர் தொலைஞ்சு போயிட்டாரு, ஒரு பயங்கரமான பாவம் செஞ்சுட்டாரு, மோசமான ஒரு பாவி, அவர் திரும்ப வர வேண்டும் என்று நாம் தேட வேண்டும். அவர் திரும்பி வந்தாலும் நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்து ஒரு பாவியை ஏற்றுக்கொள்வது போல நாம் அந்த நபரை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். We need to show the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். If Christ cannot smell the sinful life, why we are so bothered to smell the sinful life of others? பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பாவியினுடைய நாற்றத்தை அவர் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. அவர் அப்படிப்பட்ட அன்புள்ளவராக இருக்கும் பொழுது நாம் ஏன் மற்றவர்களுடைய காரியங்களில் மூக்க நுழைச்சி மோப்பம் படித்து அவங்க நாற்றத்தை குறித்து நாம் ஏன் பெரிதுபடுத்த வேண்டும்? We have sometime attitude, oh, don't sit with this person, he'll spoil you. Don't sit with that, his life was like that. Don't sit with him. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ அவர் பக்கத்தில் உட்காராதீங்க, அவர் வாழ்க்கை ரொம்ப மோசமானது, இவர் பக்கத்தில், இந்த அம்மா பக்கத்தில் உட்காராதீங்க, அந்த அம்மா ரொம்ப மோசமான அம்மா என்றெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை கட்டி வச்சிருக்கிறோம். Christ is immune to all this, but we are not. ஆனால் கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்ட எல்லா நபரையும் அவர் நேசித்தார், ஏற்றுக்கொண்டார். நாம் அவரை போல், இயேசுவை போல் இல்லையே. I don't know how the situation is here, but some of the churches I found, some people they say this caste people sit with this bench, this caste will sit here. இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் மற்ற சபைகளில் ஒரு நிலைமை இருக்குது. இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இங்கே உட்காருவாங்க, அந்த ஜாதியை சேர்ந்தவங்க அங்கே உட்காருவாங்க, அப்படிலாம் சில சபைகளில் நிலைமை இருக்கிறது. This all we are creating, but Christ is not bothered about your caste, your sinful life, but is just waiting to receive you. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாகுபாடுகளை நாம் தான் ஏற்படுத்தி கொள்கிறோம். ஆண்டவரிடத்தில் இந்த ஜாதி வித்தியாசம் பாகுபாடு எதுவுமே கிடையாது. தேவன் நாம் இருக்கிற வண்ணமாகவே அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். As we close in 5 minutes, I'll just like to read verse 25. வசனம் 25 நாம் வாசிக்கலாமா? Now his older son was in the field. அவனுடைய தகப்பனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். Why the elder son was not waiting for his brother? My question. கேள்வி என்ன அப்படின்னா, இளைய குமாரன் அல்லது தம்பி வருவதற்கு ஏன் அண்ணன் காத்திருக்கவில்லை? The father was always at home and waiting for his son to come, but this elder brother never waited for his. பாருங்களேன், அப்பா எப்படா என் பிள்ளை இளைய மகன் வருவான் என்று அவளோடு காத்திருந்தார். ஆனால் அந்த அண்ணன் என்ன செய்யலை? அண்ணன் காத்துலாம் இருக்கல. The same with us. We are so busy sometime in our church activities, in our personal life, we don't give a thought to our brother in church. நம்முடைய நிலைமை அப்படித்தான். நாம் நம்முடைய வேலைகளில் எப்படி அவன் வயலில் பிஸியாக இருந்தானோ, நம்ம ஆலயத்தில் ரொம்ப பரபரப்பாக வேலையாக இருக்கிறோம். நாம் தொலைந்து போனவர்களை குறித்து, நம்முடைய சகோதரர்களை, நண்பர்களை, உறவினர்களை குறித்து நம்ம கவலைப்படுறதே கிடையாது. We are so occupied, sometimes we don't know who has added the new church member in our church. பாருங்களேன், சில நேரத்தில் நம்ம சபையை சேர்ந்த விசுவாசிகள் யாருன்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு நம்ம ஆலய காரியங்களும் ரொம்ப மிகவும் அலுவலோடு காணப்படுகிறோம். And if you see verse 25 to 32, you will never see a word where the elder brother calls his younger brother as a brother. 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். எங்கேயும் ஒரு இடத்துல கூட இந்த மூத்த சகோதரன் இளைய சகோதரனை என் தம்பி நீ வா, என் சகோதரனே என்று அழைத்ததாக ஒரு வசனம் கூட இல்லை. Verse 30 says, but as soon as this son of yours, he's telling to his father, he's not telling my brother, he's telling your son. பாருங்களேன், 30ஆம் வசனத்தில், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே அப்படின்னு அவன் சொல்கிறான். அண்ணன் என் தம்பி வந்தவனு சொல்லலை, உம்முடைய மகன் வந்த உடனே கொளுத்த கன்றை அடித்தீரேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட குற்றம் சுமத்தி பேசுகிறான். The same with her. Until unless we call the worst sinner in our church member as our brother and sister, we are not done the work of Christ. பிரியமானவர்களே, நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பாவியை கூட என் சகோதரன், என் சகோதரி என்று நாம் அழைப்பதற்கு நாம் பக்குவப்படவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறவர்கள் கிடையாது. The worst sinner who is struggling with the sin in his life is still our brother and sister in Christ. இந்த உலகத்தில் அல்லது இந்த திருச்சபையில் மிகவும் மோசமான பாவங்களோடு ஒரு சகோதரன், ஒரு சகோதரி கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நாம் எப்படி கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க முடியும்? When the Bible says all have sinned and short come glory of God, then how we are separating ourselves with them, that telling that we are righteous?
பைபிளில் வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படி வசனம் எல்லாரையும் பாவிகள்னு சொல்லும் பொழுது நாம் எப்படி மற்றவரிடத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்த்து நான் நீதிமான் என்று நான் சொல்லிக்கொள்ள முடியும்? Sometimes we act like an elder brother. சில நேரங்களில் நாம் இந்த அண்ணன் போல, மூத்த சகோதரன் போல தான் நாம் நடந்து கொள்கிறோம். Verse 28. 28ஆம் வசனம் பாருங்க. But he was angry and would not go in. அப்பொழுது அவன், அந்த மூத்த சகோதரன் கோபம் அடைந்து அவன் உள்ளே போக மனதில்லாதிருந்தான். He said, I am so angry, how can my father receive this worst sinner? இந்த அண்ணனுக்கு என்ன கோபம் அப்படின்னா, இந்த தம்பி இவன் இருக்கான இளைய மகன் இவன் பயங்கரமான பாவி, எப்படி என் அப்பா இவனை வீட்டுக்குள்ளே ஏற்றலாம்? Sometimes the same thing pastor has to go to. How can pastor allow this person to preach today? சில நேரத்தில் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், எப்படி பாஸ்டர் இந்த நபரை இன்னைக்கு பிரசங்கம் பண்ண அனுமதிக்கலாம் என்று சில நேரத்தில் நம்ம கேள்வி கேட்போம். We get angry. நம்ம கோபம் வருது. But when the elder son was not willing to come, the father came out. பாருங்களேன், இந்த மூத்த மகன் அவனுக்கு உள்ள வர மனசு இல்லை, அப்பா வெளியில் வர்றார். This represents Jesus who was in the heaven. He has left everything just for the person who is outside the church. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அப்பா வெளியில் வந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகம் மகிமை எல்லாம் விட்டுட்டு அவர் நமக்காக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்ததை குறிக்கிறது. The same thing with us when the celebration is going inside the home, that elder son says, I will not come in. பார்த்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம் வீட்டுக்குள்ள அப்பா இளைய மகனை கூப்பிட்டு வச்சு சந்தோஷப்படுறாரு. அந்த சந்தோஷத்தில் பங்கு பெற மூத்த மகனுக்கு மனசு இல்லை. I'll just tell the 7 mistakes of the elder son, then we'll close. இந்த மூத்த மகன் செய்த 7 தவறுகள், அதை வேகமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். Verse 29. 29ஆம் வசனம் பாருங்களேன். Verse it says, he answered and said to his father, Lo, this many years I have been serving you. அவன் தன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேன். In other words, he is telling he is self-righteous. அதாவது மூத்த மகன் தன்னுடைய சுய நீதியை வெளிப்படுத்துகிறான். The same thing, sometimes we are acting like a elder son. நாம் பல நேரங்களில் அந்த மூத்த மகனை போல தான் நடக்கிறோம் அல்லது நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். We cannot say, Lord, I am 3rd generation Adventist, 4th generation Adventist. We cannot say that. நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிறோம், நான் 4ஆம் தலைமுறை அட்வென்டிஸ்ட், 5ஆம் தலைமுறை அட்வென்டிஸ்ட்லாம் சொல்கிறோம். அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. And this many years I am being pastoring, this many years I am being member of the church. We cannot say that. நான் இத்தனை வருஷம் போதகராக இருக்கிறேன், இத்தனை வருஷம் அந்த சபையில் விசுவாசியாக இருக்கிறேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Because angel in heaven is not going to say 3rd generation Adventist sit here, 4th generation here, 5th generation here. It's not going to be like that in heaven. பாருங்களேன், பரலோகத்துக்கு போகும்பொழுது 3 தலைமுறை அட்வென்டிஸ்ட்கள் அங்கே உட்காருங்க, 4 தலைமுறை அட்வென்டிஸ்ட் அங்கே உட்காருங்க அப்படின்னு அந்த தூதர்கள் சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. God is counting on the heart of the person, not for the service. ஆண்டவர் நம்ம எத்தனை வருஷம் சேவை செய்கிறோம் அப்படின்னு பார்க்கறது கிடையாது, நம்முடைய இருதயத்தை தான் அவர் பார்க்கிறார். Ellen G. White says in Christ Object Lesson, it does not matter how much you work for a God, but how much love was in that work. எலன் வைட் எழுதுறாங்க இயேசுவின் உவமைகள் புத்தகத்தில், ஆண்டவருக்காக எவ்வளோ வேலை செஞ்சோம் அப்படின்னு ஆண்டவர் பார்க்க மாட்டார், நாம் செய்த வேலையில் எவ்வளவு அன்பு இருந்தது அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். So this first mistake is telling, many years I have been serving you. பார்த்தீங்களா, அவன் செய்த முதல் தவறு, நான் எத்தனை வருஷமாக வேலை செஞ்சேன்னு சொல்கிறான் மூத்த மகன். Ask, if you are struggling with this question, ask the person who was on the thief on the cross, how many years he served. ஒருவேளை நான் எத்தனை வருஷமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, சிலுவையில் தொங்கின கல்லனை யோசித்து பாருங்க, அவன் எத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தான்? Nothing, he did not serve anything. ஒன்றுமே இல்லை. Second mistake. ரெண்டாவது தவறு. His continues says, I never transgress your commandment at any time. அவன் சொல்கிறான் பாருங்க, ஒரு காலம் உம்முடைய கற்பனையை நான் மீறவில்லை. Is an act of righteousness again. மறுபடியும் தன்னுடைய நீதியை அவன் காண்பிக்க முயற்சிக்கிறான். Bible says all have sinned. பைபிள் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்தோம். But he is telling, I have never sinned. இவன் சொல்கிறான், நான் பாவமே செய்யலைன்றான். அதான் அர்த்தம். And we'll continue. He says, Father, he says, you never gave me a goat, young goat. அடுத்தவன் சொல்கிறான் பாருங்க, நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கவில்லை. In other words, in today's context, he is complaining. அதாவது என்ன சொல்கிறான்னா, புகார் சொல்கிறான், குறை சொல்கிறான். In other words, this many years I served the church, but you did not appreciate me at all. நான் இத்தனை வருஷம் சபையில் ஊழியம் செஞ்சேன், நீங்கள் என்னை பாராட்டவே இல்லையே, அதான் அர்த்தம்.
He's telling, in other words, we need to serve the church without any expectation, without any expectation. நம்ம ஆலயத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், வெளியிலையும் ஊழியம் செய்யணும், எதையும் எதிர்பார்த்து ஊழியம் செய்யக்கூடாது. He was complaining and he was comparing. அவன் என்ன செய்கிறான்? புகார் சொல்லுகிறான், அதே சமயத்தில் ஒப்பிட்டு பேசுகிறான். Sometimes we say, oh, I donated this chairs, why not my name is there on the chairs? சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம், நான் இதெல்லாம் நன்கொடையாக கொடுத்தேன், இந்த சேருக்கெல்லாம் கொடுத்தேன், என் பேர் இல்லையே அப்படின்னு நம்ம சில நேரத்தில் நம்ம சொல்லலாம். Sometimes we complain to the church, I gave this much time, why did you not announce? ஒருவேளை நான் இவ்வளவு கொடுத்தேனே ஆலயத்துக்கு, ஏன் என் பேரை அறிவிப்பில் சொல்லலை அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். But one thing we don't know, that when this hellfire comes, everything is going to be burned up. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்குற எல்லா பொருட்களுமே நரக அக்கினியில் என்ன செஞ்சிடும்? எல்லாமே எரிஞ்சு போயிடும். The fourth mistake, as I told before, he refused to call his brother as a brother. அவன் செய்த நாலாவது தவறு என்ன தெரியுமா? ஏற்கனவே சொன்னேன், தன் சகோதரனை, தன் தம்பியை தம்பி என்று அவனால் கூப்பிட முடியல. Sometimes is the same situation with us. இதே பிரச்சனை தான் நம்முடைய பிரச்சனையாகவும் இருக்கிறது. And verse 30 is very important. It says, but as soon as his sons, these sons of yours who devoured his livelihood with harlots. 30ஆம் வசனத்தில் படிக்கிறோம், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டு உம்முடைய குமாரனாய் இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். Calling his brother's sins publicly. பார்த்தீங்களா, தன்னுடைய சகோதரனை எவ்வளவு தரக்குறைவாக அவன் அண்ணன் பேசுகிறான் பார்த்தீர்களா? Sometimes we do a mistake telling the bad about person even though we don't know. அதாவது ஒரு நபரை குறித்து நமக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அவரை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்போம். சரிங்களா? இந்த மூத்த மகன் போல. Because the story, the elder brother never knew where his brother was, then how he can say that he has spent his money with the harlot women? பாருங்களா, இவன் சொல்கிறான் வேசிகள் இடத்துல செலவழிச்சான்னு சொல்கிறான். வேசிகள் இடத்துல தம்பி பணத்தை வீணாக்குனது அண்ணன் பார்த்தானா? பார்க்கல. He is telling, I have served you. He has served as a servant but never had a servant heart. அவன் சொல்கிறான், நான் உனக்கு வேலை செஞ்சேனே, வேலைக்காரன் போல வேலை செஞ்சேனே அப்படின்னு சொல்லி மூத்தவன் சொல்கிறான். ஆனாலும் அவன் செய்த அந்த சேவையில் அன்பு இல்லை, அவனுடைய இருதயம் அதில் இல்லை. Sometimes we want to serve but we don't have the servant heart in church. பார்த்தீங்களா, பல நேரத்தில் நாமும் ஆலயத்தில் வேலையெல்லாம் செய்வோம், ஆனாலும் அந்த தாழ்மையின் இருதயத்தோடு நாம் வேலை செய்வதில்லை. Because sometimes we fight for the positions. சில நேரங்களில் நம்ம பதவிகளை தேட நினைக்கிறோம். But if you understood the meaning of servanthood, we would have never fight for the position in the church. ஒரு வேலைக்காரனுடைய பணி என்பதை பணியாள் தலைமைத்துவம் என்று புரிந்து கொண்டால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பதவிகளை தேட மாட்டோம். This parable ends without an ending. This parable ends without an ending. பாருங்களேன், இந்த ஓமை ஒரு முடிவு இல்லாமலே முடிகிறது. This elder son, இந்த மூத்த மகன், we don't know he goes inside the house or not. அவன் வீட்டுக்குள்ளே போனானா போகலையா நமக்கு தெரியாது. The Bible does not say. பைபிள் அதை பற்றி சொல்லவில்லை. His father has come out. அப்பா வெளியிலே வந்தார், waiting, காத்திருந்தார், pleading, கெஞ்சுகிறார், begging for him. அவன்கிட்ட, அதாவது மூத்தவங்கிட்ட கெஞ்சி கேட்குறார், asking him. அவன்கிட்ட சொல்கிறாரு, please come in. மகனே, மூத்த மகனே உள்ளவா. Sometimes we as a elder son act. பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? மூத்த மகனை போல தான் நடக்கிறோம். This elder son was with his father for a long time in his home. மூத்த மகன் ரொம்ப காலம் அப்பாவோடு தான் இருந்தான். In other words, he was in the church for a long time. அதாவது இன்னொரு விதத்தில் சொன்னால் நம்ம ரொம்ப காலம் ஆலயத்தில் தான் இருக்கிறோம். But when situation came, he said, I don't want to come back. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவன் உள்ளே வரமாட்டேன் என்கிறான். So the story represents you and me today. பிரியமானவர்களே, இந்த கதை உங்களை என்னையும் சுட்டி காட்டுகிறது. How we are planning to end this story. இந்த கதையை நாம் எப்படி முடிக்க போகிறோம்? If you were the elder son, நீங்கள் ஒருவேளை மூத்த குமாரன் என்றால், will you go? நீங்கள் உள்ளே செல்வீர்களா? Will you go when the father calls? தகப்பன் கூப்பிடும் பொழுது நீங்கள் உள்ளே செல்வீர்களா? Will you go to the church where the sinners are received? பாவிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த சபைக்குள்ளே நீங்கள் செல்வீர்களா? Will you go to the church where sinners are welcomed? எந்த திருச்சபை பாவிகளை வரவேற்கிறதோ அந்த திருச்சபைக்கு நீங்கள் செல்வீர்களா? God is willing to receive them. தேவன் அப்படிப்பட்ட பாவிகளை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். Because of our attitude, because of our behavior, we are not willing, we are still outside. பல நேரங்களில் நம்முடைய மனநிலை சரியில்லாததுனால தான் நம்ம வெளியிலே இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள ஆலயத்திற்குள்ள நாம் வருவதில்லை. Let us pray to God. ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். To find the lost member of our church. திருச்சபையிலே தொலைந்து போனவர்களை கண்டுபிடிப்போம்.
Let us, second parable taught us, let us lift the word of God as supposed to be. ரெண்டாவது உவமையில படிச்சோம்ல, அந்த ஸ்திரீ அந்த விளக்கை உயர்த்தினால் அதே போல ஆண்டோட வசனத்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். On the prodigal son we saw he came to himself when he was in problem. கெட்டகுமாரன் கையில் அந்த கதையில படித்தோம், அவனுக்கு அந்த உணர்வு வந்த பொழுது அவன் மீண்டும் தகப்பனத்தில் வந்தான். He started to smell himself. தன்னுடைய நிலையை அவன் முகர்ந்து பார்க்க ஆரம்பித்தான். Sometimes we need to smell our sinful life and பல நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய பாவ வாழ்க்கையும் நாற்றம் பிடித்து தான் இருக்கிறது. Bring changes. அந்த நாற்ற நிலைமையில தான் மாற்றங்கள் உண்டாகிறது. Let us not be like an elder son. பிரியமானவர்களே, அந்த மூத்த மகனை போல் நாம் இருந்து விட வேண்டாம். The 7 mistakes of the elder son that we learn. அவன் செய்த 7 தவறுகளை குறித்து படித்தோம். I am not saying you fit on all 7, but you might be fitting at least in one. பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த 7 தவறுகளும் என்கிட்ட இல்லைன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் 7ல் ஏதாவது ஒன்று நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கும். Anything is there, let us wash away all that and come back to God today. நம்முடைய வாழ்க்கையில் எந்த தவறு இருந்தாலும் அவையெல்லாம் ஆண்டவர் கழுவும்படி ஆண்டவரிடத்தில் நாம் வருவோம். Thank you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் உம்முடைய சத்தியங்களை படிக்கும்படி நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, காணாமல் போன ஆடுகளாக எங்களை இயேசுராஜா தேடி வந்தீர். எங்களுக்கும் அப்படி காணாமல் போனவர்களை தேடி செல்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. காணாமல் போன காசுக்காக அந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தினாலே, வீட்டை பெருக்கினாலே, அதுபோல் ஆண்டவரே நாங்களும் உம்முடைய வசனத்தை உயர்த்தி உம்முடைய கிருபையோடும் உம்முடைய அன்போடும் காணாமல் போனவர்களை தேடுகிற சபையாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அந்த காணாமல் போன மகனுக்காக காத்திருந்த தந்தையைப் போல, வெளியே இருந்த அந்த மூத்த மகனுக்காக வெளியே ஓடோடி வந்த அந்த தகப்பனை போல கர்த்தாவே, காணாமல் போனவர்களுக்காகவும் முரண்டு பிடிக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே அன்பு காட்டுகிற அந்த தகப்பனின் உள்ளத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நல்ல சத்தியங்களுக்காக நன்றி. சத்தியத்தை கொடுத்த சகோதரனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே இன்னும் சிறப்பாக உலகெங்கிலும் நடைபெறுவதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஃபஸ்ட் டாக் பேச்சுலர் அவர்களுக்காக, அவர் கீழே இருக்கிற எல்லா ஊழியக்கார பிள்ளைகள் சகலவித ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலே இந்த ஆலயத்தில் நடக்கப் போகிற திருவிருந்து ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆராதனை ஆசீர்வதியும் கர்த்தாவே. நாற்றம் பிடித்த எங்களை நேசிக்கிற ஒரு பரம தகப்பன் இருக்கிறார் என்று உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே வரவும், எங்களுடைய நிலையை குறித்து, நாற்ற நிலையை, பாவ நிலையை குறித்து உணர்வடைந்தவர்களாக எங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஓடோடி வர எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு நான் தகுதியற்றவன் என்று ஒருவரும் ஒதுங்கிக் கொள்வது உம்முடைய சித்தம் அல்ல. எல்லாரும் பரிசுத்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அதற்குரிய ஆயத்தத்தை எங்கள் எல்லாருக்கும் தாங்க. எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுங்க. நாங்கள் தேவனோடு நெருங்கி தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாளில் தகப்பனே, வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா கர்த்தாவே. விசேஷ வண்ணமாக இந்த நாளில் எங்களோடு இருக்கிற ஜெசனுக்காக ஜெபிக்கிறோம். ஜெசன், சந்து இருவருடைய திருமணத்தையும் ஆண்டவர் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 2 வீட்டாரையும் ஆசீர்வதியும். அதற்காக வந்திருக்கிற விருந்தினர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், இன்னும் வரப்போகிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, நீங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதியும். சத்தியத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும், ஆலயத்திலும் ஆன்லைனிலும் கேட்ட எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் தேவனோடு நெருங்கி நடக்கிற பிள்ளைகளாக, கழுவப்பட்ட பரிசுத்தத்தை நோக்கி வளருகிற பிள்ளைகளாக ஆண்டவர் எங்களை வழிநடத்தும்படி எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவல் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் செய்தியை கொடுத்த மகனோடும் செய்தியை கேட்ட பிள்ளைகளோடும் அமேசிங் ஃபேக்ட்ஸ்
இந்தியா ஊழியங்களோடும் தேவாசீர்வாதம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.